தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கம் சார்பிலே காலையிலிருந்து கிட்டத்தட்ட 3:30 மணி காலம் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் உள்ள உயிர்நாடி பிரச்சனைகளை பற்றி விரிவாக கருத்துக்களை இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை விவசாய சங்கங்களின் தலைவர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இது ஒரு முக்கியமான கூட்டம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து தமிழ்நாட்டில் உள்ள உழவர் பிரச்சினை விரிவாக சொன்ன அத்துணை தலைவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முக்கியமான பிரச்சனைகள் குறிப்பாக மேகதாது பிரச்சனை மற்றும் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை, ஆழமான ஒரு கோரிக்கை இது. இது இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள், இப்போ தேயிலை, இப்போ பசுந்தேயிலை குறைந்தது ஒரு 30 ரூபாய் ஒரு கிலோ கொடுக்கணும், கட்டுப்படி ஆகும். இது 10 ரூபாய் 12 ரூபாய், திடீர்னு 8 ரூபாய் போவோம், 13 ரூபாய் போயிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் பல பகுதிகளில் பிரச்சனை. இப்போ பிரச்சனை, விவசாயிகள் இன்னைக்கு அவ்வளோ டன்னு மாம்பழத்தை அப்படியே கொட்டிட்டு இருக்கிறாங்க ஏரியில், ரோட்ல. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ வலிக்குது, மனசுலாம் வலிக்குது. இது ஆண்டுதோறும் இப்படி ஒரு சூழல் நடந்துட்டு வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு நிச்சயமா இருக்கு. அது அரசுக்கு கொண்டு போனோம். கடந்த ஆண்டு நம்ம கொண்டு போய் அழுத்தம் கொடுத்தோம். கர்நாடகா, ஆந்திராவில் அங்கே கிட்டத்தட்ட 4000 ரூபாய் ஒரு டன்னுக்கு கூடுதலாக ஒரு ஊக்கத்தொகையாக கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, செய்யலை. அதுக்கு செய்யணும். இப்போ புதிய அரசு பொறுப்பேற்று இருக்கிறது. உங்களுடைய அத்தனை கோரிக்கைகள், உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளை நீங்களாம் சொன்னிக்க எடுத்து குறிச்சு வச்சிருக்கிறோம். அது குறிச்சு இதை ஒரு பக்கம் அரசிடம் எடுத்து செல்ல இருக்கின்றோம். முதல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அணுகுமுறையை நம்ம செய்யலாம். போராட்டம்னாலே டக்குன்னு பண்ணிடலாம், அது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த போராட்டம் பண்ணா அதுக்கு தீர்வு வரும்படி போராட்டம் நடக்கணும். சும்மா பேருக்குன்னு போராட்டம், அது எனக்கு அதுக்கு உடம்பு கிடையாது. ஒன்று செஞ்சா அதுக்கு தீர்வு வரணும். அதுக்கு எப்படி கொண்டு போகணும், ஒவ்வொரு படியா ஒவ்வொரு கட்டமா நம்ம கொண்டு போறதில்ல. எனக்கு அது நம்பிக்கையா இருக்கு. எனக்கு செய்யும் ஒன்று எடுத்துட்டு போகணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இப்போ நீர் மேலாண்மை பிரச்சனைகள் பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எடுத்துக்கோ. அது அங்கே மேற்கு பகுதியில் இவ்வளோ காலமாக 1952 இருந்து ஒரு கோரிக்கை. அதுக்கப்புறம் அறிவிச்சாங்க. அப்போ பார்த்தா 9 கோடி, அவ்வளோதான். இன்னைக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 3500 கோடி. ஆனால் அதை செலவு பண்ணது 1600 கோடி தான் செலவு பண்ணாங்க. அது காளிங்கராயன் வாய்க்கால் தண்ணி இந்த பக்கம் எட்டு வர்றது, அது பில்லூர்ல இந்த பக்கம் எடுத்து வந்தால் வேற மாதிரி இருக்கும். அது அவசியமா பண்ணணும். இப்போ அன்னைக்கு நான் போயிருந்தாங்க. அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் 2 அப்படின்னு ஒன்று அறிவிக்கணும், விரிவாக்கம்னு அறிவிக்கணும், அடுத்த கட்டம் அறிவிக்கணும். அது அப்படிலாம் நிறைய திட்டங்கள் எல்லாமே இருக்கு. காவிரி குண்டார் திட்டம், காவிரியில் தண்ணி சில நாள் கடல்ல போயிட்டு இருக்கு, பல நாள் கடல்ல போயிட்டு இருக்கு. விருதுநகர்ல குண்டார் இருக்கு. அதுக்கு இடையில போய் இப்போ வட வெள்ளாறுன்னு புதுக்கோட்டையில் இணைச்சிட்டு, அப்புறம் ராமநாதபுரத்தில் இருக்க வைகையில் இணைச்சிட்டு, விருதுநகரில் குண்டாரில் இணைச்சிட்டு அந்த திட்டத்தை கொண்டு போனோம். இது 2008 அடிக்கல் அறிவிச்ச திட்டம். 2021 அடிக்கல் நாட்டப்பட்டது. 14,500 கோடி. ஏன்னா இன்னைக்கு 3% வேலை தான் நடந்திருக்குது. இது போதுமான இல்லை. இதெல்லாம் நிறைய நீர் மேலாண்மை பிரச்சனைகள். திருவண்ணாமலையில் நந்தன் கால்வாய் திட்டம் இன்னுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு திட்டம். அது கவுட்டி மலையில தண்ணி மழை காலத்துல எப்பயோ வரும் தண்ணியே துறிஞ்சலாறுன்னு ஒன்று இருக்காங்க. துறிஞ்சலாறுல கீரனூர் பகுதியில் ஒரு அணை இருக்கு, வெள்ளக்காரன் கட்ட அணை. அந்த அணையிலிருந்து ஒரு வாய்க்கால் மூலமா இங்க ஒரு 22 ஏரி, அங்க ஒரு 18 ஏரி, விழுப்புரத்துலயும் அது போடும். இதுதான் இது. எனக்கு அமைச்சர் சொன்னாரு, அப்ப முன்னாள் அமைச்சர் சொன்னாரு, அன்புமணிக்கு 3 வயசுல இருக்கிறப்போ இந்த திட்டத்தை நாங்க அப்ப அறிவிச்சோம். இன்னைக்கு அன்புமணிக்கு 57 வயசு ஆகுது, இன்னும் அது திட்டத்தை நடைமுறைப்படுத்தல. அப்போ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதது. இவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ திட்டங்கள், இதெல்லாம் சாதாரணமா இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுல எனக்கு என்ன வருத்தம்னா,
பல மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன். மகாராஷ்டிரா எடுத்துங்க, மத்திய பிரதேஷ் எடுத்துங்க, கர்நாடகா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், இந்த மாநிலங்கள்லாம் 80,000 கோடி, 1,00,000 கோடி, 1,20,000 கோடி நீர் திட்டங்களுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம 2,800 கோடி, 3,000 கோடின்னு அதுவே செலவு பண்றது. அவ்வளவுதான் கடைசியில். அப்போ எதுல முக்கியத்துவமா நம்ம பண்ணணும் இருக்கு. பிளஸ் இதுல நம்ம விவசாய நிலம் எல்லாமே இப்போ அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட 67 திமுக ஆட்சி வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட வேளாண் நிலங்கள் 16% குறைஞ்சிருக்குது. இது எவ்வளவு பெரிய, அப்புறம் நாளைக்கு எங்க சாப்பாடு போறோம் தெரியல எனக்கு. நெய்வேலி NLC பிரச்சனை எடுத்துங்க. அந்த NLC பிரச்சனை எனக்கு அது உள்ள போய் பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோபம், அவ்வளோ இருக்குது. 40,000 ஏக்கர் அழிச்சிட்டாங்க, இன்னும் 1,00,000 ஏக்கர் வேணும்னு சொல்றாங்க. என்னன்னா நிலத்தை முப்போகம் விளைகிற அந்த மண்ணை அழிச்சு அதுல இருந்து நிலக்கரி எடுத்து எரிச்சு சாம்பலாக்கி அதுல மின்சாரம் கொஞ்சம் தயாரிச்சு நமக்கு கொஞ்சம் கர்நாடகா, கேரளா, ஆந்திராவுக்கு கொடுக்கணும். இது எவ்வளவு மின்சாரம்னா மொத்தத்தில் அவன் தயாரிக்கிற 2,200 மெகாவாட். அதுக்கு நம்ம மண்ணையும் மக்களையும் அப்புறப்படுத்தி அழிக்கிறதுல அணையா இப்ப இருக்கிற எவ்வளோ சோலார்ல இருக்குது, ஹைட்ரோ இருக்குது, கரண்ட்ல சி கரண்ட்ல இருக்குது, எவ்வளோ இருக்கு, மாற்று இருக்கு. இதெல்லாம் அது இல்லாத எனக்கு அது என்ன வருத்தம்னா, அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு வேலை செஞ்சு நிலத்தை கையகப்படுத்தி அச்சுறுத்தி ஒரு கிராமத்துல 200 பேர் இருக்கிறாங்க, 1000 போலீஸ் அனுப்புறாங்க. நம்ம தான் போய் நிக்கணும் கடைசியில. அது பண்ண முடியாம பண்ண விடாம பாத்துக்கிட்டோம். அதெல்லாம் வேற இருக்குது. ஏன்னா இது ஒன்னும் இருக்குது. இப்ப மேல்மா சிப்காட்ல இருக்குது, அப்புறம் கோயம்புத்தூர் சிப்காட், நாமக்கல் சிப்காட், மதுரையில் இருக்குது. இதெல்லாம் சிப்காட் வேணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. தொழில் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், பொருளாதார முன்னேற்றம் அடையணும். எது இருக்கு? அரசு நிலம் இருக்கு, தரிசு நிலம் இருக்கு, எங்கேயோ எல்லாத்துக்கும் அங்க பண்ணுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுங்க. நிலத்துல நம்ம விவசாய நிலத்துல சோறு போடுற நிலத்துல போய் பண்றது. கும்மிடிப்பூண்டி பகுதியில் இன்டெலெக்சுவல் சிட்டின்னு ஒன்னு அறிவிச்சாங்க. ஆரணி ஆறு, அந்த ஆரணி ஆறு படுகையில முப்போகம் விளைகிற படுகையில் இன்டெலெக்சுவல் சிட்டி 1,800 ஏக்கர் அறிவிச்சாங்க. நான் கேட்டேன், அந்த இன்டெலெக்சுவல் சிட்டி என்னன்னா அது கையகப்படுத்தி இது அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது நிறுவனத்துக்கு கொடுத்து அவன் இங்க வந்து அதுல பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இந்த யூனிவர்சிட்டி இந்த காலேஜ் சொல்றதுக்காக தான். அப்புறம் நான் போய் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டேன், அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னோன்னே 1,800 ஏக்கர்ல இருந்து 800 ஏக்கருக்கு வந்தாங்க கலெக்டர். அது கூட ஒரு பிடி மண்ணை கூட விட மாட்டேன்னு சொன்ன உடனே அதை நிறுத்திட்டாங்க, திட்டத்தை நிறுத்திட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நாளைக்கு நமக்கு உணவளிக்கின்ற மண். நாளைக்கு எங்க பிச்சை எடுக்க போறோம் நம்ம சாப்பாடுக்கு? எங்க நம்ம வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாடுகள். ஆனா நம்ம விவசாய மண் இது விவசாயம், ஆனா நமக்கு இல்லை. அதனால தம்பி சொன்னது போல நமக்கு ஏரிகள் இருக்கு, வளங்கள் இருக்கு, இயற்கை வளங்கள். 5 இணைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டு வரோம். அந்த ஏரிகளை பாதுகாத்து, ஏரிகளை ஆழப்படுத்தி தூர்வாரி அதெல்லாம் போய் பண்ணி எதெல்லாம் அது நம்ம செய்ய இருக்கிற மழையை நம்ம பாதுகாக்கணும். அதனால இது நிறைய நல்ல கருத்துக்கள். உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா நிறைய எனக்கு இப்பதான் நான் கத்துக்கிட்டு வரேன். அது உங்ககிட்ட உங்களை மாதிரி தலைவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் போனா எனக்கு ஒரு ஆர்வம், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒவ்வொரு இதுக்கும் ஆர்வம் எனக்கு. அதை பார்த்துட்டு என்னோட நான் கடந்த ஆண்டு ஒரு 100 நாள் நடைப்பயணம் போனேன். இந்த 100 நாள் நடைப்பயணம் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது பர்சனலா. இதுக்கு முன்னாடி நான் மேடையில் பேசின, சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்தில் பேசுனதோ, மேடையிலேயோ மீடியாவில் பேசினது தான், பொதுக்கூட்டத்தில் பேசுனது. ஆனா இந்த நடைபயணம் நேரடியாக போய் பார்த்தப்போ எனக்கு என்னுடைய கண்ணோட்டமே வேற விதமா இருந்தது. ஒவ்வொரு பிரச்சனையும் கண்ணோட்டமும், முக்கியமான பிரச்சனை எல்லாம் விவசாய பிரச்சனைகள் தான், அதிகமா விவசாய பிரச்சனைகள் தான் இருக்குது. ஸோ இதை நேரடியாக போய் பார்த்து ஒவ்வொரு ஆறும் நான் நடைப்பயணம் பண்ணியிருக்கிறேன். பாலாத்தை காப்போம் 2 நாள் நடைப்பயணம் பண்ணேன். தாமிரபரணி ஆத்தை காப்போம்னு பாபநாசிலிருந்து புன்னகாயல் வரைக்கும் நான் நடைப்பயணம் பண்ணேன். காவிரி ஆரை காப்போம்னு பில்லிகுண்டு பூம்புகார் 3 நாள் நடைபயணம். அப்போ நான் சொல்றது அப்போ வைகை ஆத்தை காப்போம்னு அந்த மேகமலை, வெள்ளிமலை அந்த அடிவாரத்திலிருந்து நமக்கு RS மங்கலம் ஏரியா அது வரைக்கும் போயிட்டு வந்தேன். நான் பாலாத்தை காப்போம்னு அந்த வள்ளியூர் இந்த ஆந்திரா பார்டர்ல
குப்பம் தொகுதியிலிருந்து நம்ம சதுரங்கப்பட்டினத்தில் போனேன். அத்திக்கடவு அவினாசி திட்டம் 2 நாள் நடைபயணம் பண்ணேன். காவிரி அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் நாகப்பட்டினத்தில் எங்க இருக்கிற நம்ம பெரிய ஒரு ராமதாஸ் இருந்தார். நாகப்பட்டினத்தில் அங்க பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னு அப்போ கொண்டு வந்தாங்க திமுக. அப்போ 2009-10 அப்போ வந்துட்டேன். அப்போ நான் 3 நாள் நடைபயணம் பண்ணி அதை கிட்டத்தட்ட 45 கிராமம் அப்புறப்படுத்தணும்னு. அது காவிரி டெல்டாவில் இருக்குது. நான் 3 நாள் நடைபயணம் பார்த்து அந்த திட்டமை வர விடாம பார்த்துட்டு இப்போ 4 எண்ணெய் கிணறு வந்து இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனின்னு சொல்லிட்டு பரங்கிப்பேட்டையிலேருந்து 15 கிலோமீட்டர் உள்ள வைக்கிறாங்க, திட்டம் போடுறாங்க. அது அனுமதி கொடுக்க கூடாது. பரங்கிப்பேட்டைன்னா என்ன, அங்க பக்கத்துல பிச்சாவரம் சதுப்பு இது அலையாத்தி காடுகள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வரம், அதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. அப்போ இங்க இருந்து 15 கிலோமீட்டர்ல அங்க தாக்கம் இருக்கும். மீனவர் பிரச்சனை மட்டும் கிடையாது, சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கும். அப்புறம் உள்ளுக்குள்ள வருவான், கொஞ்சம் கொஞ்சம் வருவான். அப்புறம் அடியில் இருக்கிற இதெல்லாம் தண்ணி எல்லாம் கடல் நீர் உள்ள வாங்குவோம். நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்கு ஒருபொழுதும் நம்ம கொடுக்க கூடாது, விடக்கூடாது. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும் அப்படின்னு இந்த வார்த்தை, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வார்த்தை அது கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமானது ஒன்று. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கேம்பெயின்ல தனியார் தேர்தலில் இந்த வாசகம் கொண்டு வந்து அதை நடைபயணம் கிட்டத்தட்ட 5 நாள் அங்கே ஊரா போய் துண்டு பிரசுரம், போராட்டம், ஆர்ப்பாட்டம். இது அப்புறம் எல்லா கட்சியும் ஆதரவு கொடுத்துச்சு. கம்யூனிஸ்ட் வந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் திமுக கொடுத்து எல்லாம் கொடுத்து அப்போ அந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் கிட்டத்தட்ட 10 முறை நான் சொன்னேன் அவர்கிட்ட. 10வது முறை தயவு செய்துங்க, வரலாற்றில் உங்க பேர் வரும், பெரிய லெவலில் உங்க பெரிய பாராட்டு விடலாம் வைக்கிறோம், நீங்களும் விவசாயி தான் சொல்லி அதுக்கப்புறம் அந்த சட்டத்தை கொண்டு நிறைவேற்றினாங்க. இதெல்லாம் நம்முடைய விவசாய மண்ணை, நம்முடைய இயற்கை வளங்க விவசாய மண்ணை பாதுகாக்கணும். இது நம்முடைய கடமை. இது ஏன்னா நம்ம முன்னோர்கள் 1000 ஆண்டுகள் காவிரி டெல்டாவில் நமக்கு உணவளிக்கிற மண். அடுத்த 1000 ஆண்டுகள் அந்த மண் நம் சந்ததியினருக்கு உணவளிக்கணும். இடையில நம்ம வந்தவங்க அதுல நம்ம அந்த மண்ணை அழிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அனுபவிச்சுட்டு நம்ம அடுத்த தலைமுறையில விட்டுட்டு போகணும். அதே மண்ணை இல்ல நல்ல மண்ணை விட்டுட்டு போகணும். அதான் நம்ம கடமை, நம்ம பொறுப்பு. அது நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்துக்கணும். நமக்கு இதை கொண்டு வர வளர்ச்சின்னு ஒரு திட்டம் வச்சுக்கிட்டு நான் இந்த இண்டஸ்ட்ரியை கொண்டு வாங்க, வேண்டான்னு சொல்லலை, வேற இடத்துல கொண்டு வாங்க. விவசாய இடத்துல அழிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. அந்த நோக்கம் தான் இப்போ நமக்கு எல்லாமே ஒரு அந்த நோக்கம் இருக்கு. நம்ம முன்னோடிகள், நம்மளுடைய ஐயா நாராயணசாமி நாயுடுலேருந்து, நம்ம ஆழ்வார்லேருந்து எவ்வளோ பேர் நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அதில் அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீங்கள் சொல்றீங்க தியாகிகள், 3 தியாகிகள் இன்னைக்கு முதல் பண்ணதில்ல எல்லாம் அந்த வகையில் நடத்துகிறோம். இப்போ இப்போ 2 முக்கியமான பிரச்சனை. இப்போ இந்த கடன் பிரச்சனைக்கு நம்ம பல வகை அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ நம்ம பேசியிருக்கிறோம், கொடுத்துட்டு இருக்கிறோம். எனக்கு அது ஒரு அறிவிப்புகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நேரமும் இல்லை. அவங்களை எல்லாம் இப்போ அச்சுறுத்தல் பண்ணணுமா வேண்டாமா, பண்ணணுமா வேண்டாமான்லாம் இருக்குது. அது இன்னும் கொடுக்குறோம். இப்போ 6000 கோடி போதுமானது கிடையாது. அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 15,000 கோடி அது அறிவிச்சானா ஓரளவு கொஞ்சம் கட்டுப்படியாக இருக்கும். அதனால் நான் அழுத்தம் கொடுத்து தான் இருக்கிறோம். அது ஒரு வேற விதமாக நம்ம ஒரு என்னென்ன எப்படி கொண்டு போகலான்னு. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட நிச்சயமா நம்ம ரோட்ல நிற்போம், நம்ம போராட்டம் பண்ணுவோம். அதில் நம்ம தயக்கம் வேண்டாம். ஆனா இது நமக்கு விவசாயிகளுடைய உயிர்நாடி பிரச்சனை. இது எல்லாம் அதாவது விவசாயிகள் ரொம்ப மானமுள்ள ரோஷம் உள்ளவர்கள் அதிகமா விவசாயிகள் தான். 10,000 கோடி கடனை வாங்கி லண்டன் அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. 10,000 ரூபாய் கடன் வாங்கி அது 2 வாட்டி ஒன்று கேட்டான்னா தூக்குல தொங்கிடும். வெறும் 10,000 ரூபாய். ஏன்னா அவ்வளோ நமக்கு ரோஷம் இருக்குது. அதாவது அந்த அளவுக்கு அந்த உணர்வை புரிஞ்சு கொள்ள வேண்டும், அரசு புரிஞ்சுக்கணும். அதனால ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 3200 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க கடந்த 5 வருஷத்துல. நிறைய பேருக்கு தெரியாது, 3200 பேர். அப்போ அதை நினைச்சு பார்க்கணும். இல்லை ஒன்றும் நமக்கு சோறு போடுற கடவுள். ஒரு நாளைக்கு 4 விவசாயிகள். இது ஒன்று. அடுத்தது இந்த மேகதாது
இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சூழ்ச்சி, ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூ. 50-60 வருஷமா நடக்கிற பிரச்சனை இது. அப்பப்போ கொண்டு வந்து இவங்களுக்கு அங்க இருக்கிற அரசியல் சூழலுக்கு ஏற்ற நம்மளை வழிகாடாக்கி நம்மள தூண்டி 2 நிமிஷத்துல பிரச்சனை பண்ணலாம், தடுக்கலாம், பால் தடுக்கலாம், பழம் அதெல்லாம் கரண்ட் எல்லாம் தடுக்கலாம். அங்கேயே நமக்கு 40 லட்சம் 50 லட்சம் தமிழர்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலையை நம்ம அது புரிஞ்சுக்கணும், நம்ம ரெஸ்பான்சிவா இருக்கணும். ஒரு நமக்கு உடனே அங்க அடிக்கிறது, அங்க கொளுத்துறது, அங்க வந்து தமிழர்களை பண்றது நிறைய இஷ்யூஸ், நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனா அங்க வந்து இப்படி அந்த மாதிரி இந்த வட்டல் நகர இவங்கெல்லாம் சேர்ந்து அதை தூண்டி விட்டு வேற மாதிரி கொண்டு போய் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு ரெஸ்பான்சிவா நம்மளும் நடந்துக்கணும். அதே மாதிரி நமக்கு சட்டம் தான் லீகல் இருக்கு, ஒரே தீர்வு லீகல். இது வந்து நம்ம ஆனா அரசியல் அழுத்தம், விவசாயிகள் அழுத்தம், கட்சிகள், சட்டமன்றம், நாடாளுமன்றம் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போறோம். ஆனா அது வந்து ஜஸ்ட் ஒரு சேஃப்கார்டு தான். ஆனா லீகலா இதுல நமக்கு நம்ம சட்டம் நம்ம பக்கம் தான் இருக்கு. சட்டம், நியாயம், இயற்கை நீதி, நடுவர் மன்றம் தீர்ப்பு, அக்ரிமெண்ட், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எல்லாமே நம்ம பக்கம் தான் இருக்கு. அதை மீறி அவங்க பண்ண முடியாது, அது வேற. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற சூழல் நமக்கு தெரியாது. அது ஒரு இன்டெஃபினட் இது ஒன்று இருக்கு. ஏன்னா அங்க பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி கர்நாடகா தான் ஆதரவு கொடுப்பாங்க, தமிழ்நாடுக்கு இல்லை. ஏன்னா இங்க அவங்களுக்கு இங்க ஸ்டேக்ஸ் இல்லை. அதனால அங்க ஆதரவு கொடுத்து அங்க அதுக்கு அடுத்த எம்பி எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஜெயிக்கணும் வரணும், அதெல்லாம் நிறைய அதனால இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால நம்ம எதுவுமே நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது. அதற்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ என்ன சொல்றோம். இப்ப இருக்கிற ஒரு இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுது. ஏன்னா கேட்கறான், என்ன இளைஞர்களுக்கு ஜென்சின்னு சொல்றாங்க, அவங்க இளைஞர்களுக்கு வந்து ஏன் கட்டினா என்ன, தண்ணி கடல்ல தானே போகுது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவங்களுக்கு தெரியல. அது புரிதல் இருக்கணும், அவங்களுக்கு புரிய வச்சு. பிளஸ் நம்ம மக்களுக்கும் அது. ஆனா அதெல்லாம் ஒரு இந்த தேர்தலில் நடந்த ஒரு நல்லது என்னன்னா, இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா வந்திருக்கிறாங்க. அவங்களால ஒரு மாற்றம் வந்திருக்குது. அதான் நான் கொஞ்சம் சும்மா வேடிக்கையா சொல்லுவேன், பிக் பாஸையும் ஐபிஎல் கிரிக்கெட்டும் பார்த்த இளைஞர்கள் இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுல நேரலையில் பார்க்கறாங்க. அதுதான் ஒரு விழிப்புணர்வு, அது ஒரு பாசிட்டிவா தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம அது இளைஞர்களுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வு செஞ்சு, உனக்கு தான் நாளைக்கு பிரச்சனை, உனக்கு குடிக்கிற தண்ணி வராது, பிரச்சனை வரும், சோறு கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்களும் இதுல ஈடுபட்டு வரணும். அதனால எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு 3 நாள் ஒரு நடைபயணம் ஒன்று பண்ணலாம், பில்லிகுண்டில இருந்து பூம்புகார் வரைக்கும். அந்த ஒவ்வொரு ஊரா போய் பார்த்து நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் போட்டு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, இது ஒரு கூட்டு, இது இன்னும் அதிகமா யார வேணா வரலாம். இது வந்து அரசியல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி விவசாயிகள் மட்டும் இல்ல, பொதுமக்கள், அங்க இருக்கிற லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் எல்லாமே சேர்ந்து மக்கள் எல்லாமே பொதுமக்கள் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பயணம் ஒரு 3 நாள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. அதுவும் சரி ஒரு தீர்மானமா போட்டு அதுக்கு என்ன காரணம் இருக்கு, இந்த மேகதாது என்ன, இதுக்கு என்ன, இந்த நிலை என்ன, அது ஒரு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது ஒரு நமக்கு அரசுக்கும், இங்க இருக்கிற அரசுக்கு அழுத்தம், டெல்லியில இருக்கிற அரசுக்கும் அழுத்தம். ஏன்னா இது ஒரு பாரபட்சமா நடந்துக்கூடாது. இது எங்களுடைய நியாயமான ஒரு கோரிக்கை. இதுனா காவிரி தான் தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி. 8 கோடி மக்கள், 5.5 கோடி மக்கள் காவிரி நம்பி இருக்கிறாங்க. 5.5 கோடி மக்கள்னா எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இது. இன்னொன்னு, காவிரி 800 கிலோமீட்டர் பாயுது. குடகுமலை குடகுல இருந்து 800 கிலோமீட்டர். 800 கிலோமீட்டர்ல தமிழ்நாட்டில் மட்டும் 420 கிலோமீட்டர், பார்டர்ல 60 கிலோமீட்டர், கர்நாடகாவில் 320 கிலோமீட்டர் தான். அதிகமா தமிழ்நாட்டில் தான் வருது. கடைமடையே தமிழ்நாடு தான். எல்லா சட்டம், இயற்கை, எல்லா அக்ரிமெண்ட்ல எல்லாமே முதல் மடையில எந்த கட்டுமானங்களும் இருக்கக்கூடாது. கடைமடையுடைய மாநிலத்தில் அனுமதி இல்லாத இது எல்லாமே சட்டம், தீர்ப்பு, நடுவர் மன்றம் தீர்ப்புல இருந்து உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்குது. நம்முடைய பாண்டியன் அவர்கள் சொன்னது போன்ற அதெல்லாம் நம்ம இந்த பசுமை தீர்ப்பாயம், தென் இந்தியா சாதனை தீர்ப்பாயம் ஒரு நல்ல, எனக்கு அது தெரியல, நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது. ஒரு கொடுத்து அதை தடை பண்ணி அங்க வந்து தடை பண்ணலாம், எவ்வளோ ஒரு அநியாயம் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதை இப்படி எடுத்துட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டு போய் இது ஒரு அப்பீல் போட்டா, இது இப்போ இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போட்டுட்டே போவோம். இது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுன்னு கலந்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதனால இது கட்டாம பார்த்துக்கணும். இன்னொன்று, வர தண்ணியை நம்ம நல்லபடியா பயன்படுத்தணும்.
அதுதான் நமக்கு ஒரு தண்ணி வருது. போன 2023 550 டிஎம்சி தண்ணி கடலுக்கு போச்சு. 2023 550 டிஎம்சி தண்ணி. 600 டிஎம்சின்னு சொல்றாங்க, பட் எனக்கு வந்து 550. அப்போ நமக்கு அது அந்த நேரத்தில் நமக்கு என்ன நம்ம செய்யலாம், அந்த தண்ணியை எப்படி பண்ணலாம்? ஏன்னா வருங்காலம் மிக மோசமான ஒரு காலமா இருக்க போகுது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். இந்த எல் நினோ வந்து ஒரு வருஷம் தான் இருக்கும், ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் இருக்கும். இப்ப இருக்கிற இந்த எல் நினோன்னு சொல்றது, எல் நினோ எஃபெக்ட், எல் நினோ எல் சாப்போன்னு சொல்லுவாங்க. குளிர்னா எல் சாப்போ, வெயில்னா எல் நினோ. இது கடந்து போயிடும். ஆனா இதோட மோசமானது காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். இதுக்கு எப்படி நம்ம பண்ண போறோம், இது எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம், அதுக்கு என்னென்ன நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அடாப்டேஷன் அப்படிலாம் நடத்தி போறோம், மிட்டிகேஷன், அடாப்டேஷன், இதெல்லாம் நம்ம சொல்லணும், பேசணும், நம்ம அழுத்தம் கொடுக்கணும் தொடர்ந்து. இது போன்ற ஏன்னா ஒரு விவசாய சங்க தலைவர்கள்லாம் கூட்டி ஒரு பண்ணணும், தொடர்ந்து பாட்டாளி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். பிளஸ் இந்த அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட், ஷேடோ பட்ஜெட் போட்டு 18 வருஷமா போட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் 16-15 வருஷம் போட்டது பிறகுதான் தமிழ்நாடு அரசு விவசாயத்துக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்கிறாங்க. அது மருத்துவர் ஐயாவுடைய ஒரு தொடக்கம். அது தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால பண்ணியிருக்கிறாங்க. இது நல்ல காரியம். ஆனா இதுல என்னன்னா விவசாயத்துக்கு பட்ஜெட் போட்டாங்க, ஆனா பட்ஜெட்ல பணம் இல்லை. அதான் பிரச்சனை. விவசாயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல விவசாயத்துக்கு மட்டும் குறைஞ்சது ஒரு 80,000-90,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும். ஆனா வெறும் 13-14,000 கோடியோ 18,000 கோடி அவ்வளவுதான். அது என்ன, அப்புறம் எதுக்கு தனி பட்ஜெட்டை போடுறீங்க? பட்ஜெட்டை போட்டால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போடணும். அதெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ ஒரு மாசம் தான் வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பேசி சொல்லி புரிய கேட்கிற நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா 60 வருஷமா 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பிக்சடான ஒரு ஐடியா தான் வச்சிருந்தாங்க. இப்படிதான் இருக்கணும்னு இருக்காங்க. இவங்க புதுசா வந்திருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி செய்யறாங்க, என்ன இருக்குன்னு. ஏன்னா சில யோசனைகள் சொன்னா கேட்கறாங்க. அதனால நம்ம சொல்ற விதத்துல நம்ம சொல்லி பார்க்கலாம். நல்ல விதமா அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா நல்லது, அவங்களுக்கு நல்லது. இல்ல விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்கன்னா மோசமான போராட்டம். இது வந்து வேற மாதிரி போராட்டம். சும்மா அங்க போய் அங்கங்க இல்ல. அதாவது விவசாயிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணோம்னா அது நாடு தாங்காது. அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கும் தெரியும். அந்த அளவுக்கு தமிழ தள்ள மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லி இந்த தீர்மானங்கள்லாம் நல்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓரளவுக்கு போட்டிருக்கோம். ஒரு காவிரி கோதாவரி பிரச்சனையோ, அந்த நெல் கொள்முதல் பிரச்சனையோ, கரும்பு பிரச்சனை எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம்.